இன்றைக்கி நம்ம வந்து சுவாமிஜி எழுதுகிற 47வது கடிதம் பார்க்குறோம். சுவாமிஜி 31 மார்ச் 1890 ஸ்ரீ பிரமதாஸ் மித்ரா அவர்களுக்கு எழுதியிருக்காங்க, காசிபுரம் எழுதியிருக்காங்க. இந்த லெட்டரில் சுவாமிஜி வந்து அவங்களுடைய மனநிலை பற்றி, அவங்க எப்படிப்பட்ட மனிதர், அவரோட வாழ்க்கை எப்படி இது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சுய சிந்தனைகளை வந்து பிரமதாஸ் மித்ரா அவர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சுவாமிஜியோட இன்னொரு முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு லெட்டர் படிக்கும்போது. ஸோ அதாவது இன்றைக்கி இந்த லெட்டரில் படிக்கும் போது நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் புக்ஸ். இதில் நம்ம சுவாமிஜி எழுதின 815 லெட்டர்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதில் ஆர்வம் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வேறு யாராவது வந்து சுவாமி விவேகானந்தரோட பக்தர்கள் இதை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உபயோகமாக இருக்கும். ஸோ முதல்ல காசிப்பூரில் தான் எழுதுனாங்க. ஆக்சுவலாக ஒரு 15 நாள் முன்னாடி சுவாமிஜி சொல்லியிருந்தார், இன்னும் 2 நாள் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு. இன்னும் காசிப்பூரில் இருக்காருங்கிறதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. சுவாமிஜி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களோட லெட்டர் எனக்கு கிடச்சிது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னால், கொஞ்ச நாள் நான் வந்து அனானிமஸாக, அதை யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் போல். அதனால் அங்கெல்லாம் எனக்கு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதனால் என்னால் உங்களுக்கு கடிதம் எழுத முடியல. இப்போ நான் திரும்ப காசிப்பூருக்கு வந்துட்டேன், அதனால தான் கடிதம் எழுதுறேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் திரும்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நடுவில் ஒரு 10 நாள் சுவாமிஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தலைமறைவாக இருந்திருக்கிறார். தலைமறைவும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் இருந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி வந்து யாருக்கும் சொல்லலாம், அனானிமஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி இருந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கங்காதரை வர சொல்லியிருக்கேன். கங்காதர் உங்களுக்கு தெரியும், அகண்டானந்தரை வர சொல்லியிருக்கேன், டிபேட்டில் இருந்து வந்துருவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட எந்த பதில் கடிதம் எனக்கு வரல, அதனால் வரப்போறாரு நினைக்கிறேன். அவர் வந்துட்டாருன்ற பட்சத்தில் அவர் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து பாபாஜிட்ட காமிச்சிட்டு காசிக்கு 2 பேர் வந்துடுறோம் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அபேதானந்தா வந்து காசியில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் பிரேமானந்தரும் வந்து நான் இங்கேருந்து காசிப்பூர்லேருந்து நான் காசிக்கு அவரை அனுப்பிச்சிருந்தேன். அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் காசிக்கு வந்துட்டாரா, அவர் உடம்பு எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப அது மனசு ஊர்த்திட்டே இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் பிரேமானந்தா கிட்ட. என் கூட இங்கே இருக்காத, கிளம்பு நான் அவனை துரத்தி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் மனசு ரொம்ப இழகின மனசாக இருக்குது. அதனால் அவன் கூட இருந்தானே எனக்கு மனசே கேட்க மாட்டேது. அதனால தான் நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக அவரை வந்து காசிக்கு அனுப்பிச்சிட்டேன். உடம்பு வேறு சரியில்லாமல் இருந்தது. இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலாக இருக்குது. என்ன பண்ணுறது, நான் இந்த மாயையில் மாட்டிட்டு முழிக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு இழகின மனசாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு மனசு கொஞ்சம் திடமான மனசாக எனக்கு இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சுவாமிஜி கேட்குறாரு. இதை கேட்டுட்டு சுவாமி சொல்கிறாரு, என்னமோ தெரியல, இந்த வாழ்க்கையவே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் நான் எதுவுமே பண்ணலையோ, எதுவும் சாதிக்கலையோ அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த வழியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு சுவாமிஜி. இரவும் பகலும் வந்து என் மனசு வந்து நெருப்பாக கொதிக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலையே, ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு துடிக்கிறேன். என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப துடிப்பாக இருக்கிறேன் நான். என்ன பண்ணுறது, இங்கே பகவரி பாபா வந்து ரொம்ப இனிமையான வார்த்தைகள் பேசி, ஸ்வீட்டான வார்த்தைகள் பேசி என்னை தங்க வச்சுட்டே இருக்கிறாரு, என்னை போக விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், நான் ரொம்ப பாவம் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். என்ன பாவம்னு சொன்னால், உங்களை நான் வந்து ரொம்ப உங்களுக்கு நான் வந்து சிரமம் கொடுத்துட்ருக்கேன், உங்கள் மேலே ரொம்ப பேர்டன் கொடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப பெரிய பாவம் தான். உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுக்குறது, நான் என்ன கஷ்டம் கொடுத்துட்ருக்கேன், எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது என்னுடைய இந்த சகோதர சன்னியாசிகள் வந்து அபேதானந்தார் இருக்கார் இல்லையா, அவர் காசியில் தான் இருக்கிறார். அவருக்கு வந்து பிளட் டிசென்ட்ரி போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ நான் பிரேமானந்தர் அனுப்பிச்சிருக்கேன், அவரும் காசிக்கு வந்திருக்காரு. 2 பேருமே உடம்பு வேறு சரியில்லை. அதனால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள வந்து கல்கட்டா பராநகர் ஆசிரமத்துக்கு மட்டும் அனுப்பிச்சி வச்சுருங்களேன். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, உங்களை மேலும் நான் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், ஆனால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறாரு. என்னோட சகோதர சன்னியாசிகள்லாம் என்னை ரொம்ப தப்பாக நினச்சிக்குவாங்க, எனக்கு மனசே இல்லைன்னு நினச்சிப்பாங்க, நான் ரொம்ப சுயநலவாதின்னு நினைப்பாங்க, என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் உள் மனசு யாருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் மனசு எவ்வளோ தீயில வந்து வெந்துட்டுருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இப்போது ஒரு சில வேலைகள் பண்ணுறதுனால அவங்க வந்து என்னை அவ்வளோ தவறாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என் மனசு திடமாகவும், நான் அமைதியாகவும் பொறுமையாகவும் விடாமுயற்சியோடு நான் இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் என்னோட கோடி நமஸ்காரங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை முடிச்சிடறாரு. அப்புறம் அபேதானந்தர் வந்து காசியில் டாக்டர் பிரியா அப்படிங்கிறவங்களோட வீட்டில் இருக்கிறாரு, அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காருங்கிற தகவலும் கொடுத்துரு. ஏன்னா அவங்கள தான் அவர் வந்து கல்கட்டாக்கு அனுப்பிச்சி வைக்க சொல்லி உதவி கேட்டிருக்காரு. இதோட லெட்டர் முடிச்சிடுறாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கனத்த ஒரு ஃபீலிங் நினச்சிக்கோங்க இந்த லெட்டர் படிக்கும்போது. 2-3 விஷயங்கள்னால. ஒன்று, சுவாமிஜி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரியுது, அதை மனசளவுலையும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, நம்ம சாதிக்கணுன்ற வெறி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, கனல் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது தெரியுது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த லெட்டர்ஸோடைய ஆழம் வந்து இப்போ புரியுது. வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இளையராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ரமணருக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் வந்து, இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை, இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஸோ யோசிச்சு பார்த்தா தப்பு தான் செஞ்சிட்ருக்கோமோ, பாசிட்டிவாக எதுவும் செய்யலையோ, நல்ல கர்மா ஏற்றலையோ,
அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. சுவாமிஜிக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கும் போது சரி அப்போது நம்மளுக்கும் ஸ்கோப் இருக்குது போல் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எல்லாத்துக்கும் போய் கை கொடுப்பேன், நான் வாலண்டியராக போய் எல்லாத்துக்கும் கை கொடுப்பேன், எல்லாத்தையும் தொட்டுருவேன். ஏன் தொட்டுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும், நான் ஒன்றும் வேற ஆள் கிடையாது, நான் ஒன்றும் எங்கேயோலாம் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான், நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான், அதனால் என்னையை நீங்கள் தள்ளிலாம் வச்சு பார்க்காதீங்க, நீங்களும் வந்து நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நான் எல்லாத்தையும் தொடுவேன்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷன் இருக்குது, இல்லை அந்த மாதிரியான ஒரு ஹம்பிள்னஸ் சொல்லலாம், இல்லாட்டி அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு அது ஓடிட்டே இருந்துச்சு. அந்த உதாரணம் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதாவது சுவாமிஜிக்கும் அந்த மாதிரி தாட் இருக்கா, சுவாமிஜிக்கும் வந்து அப்போது இப்படி இருக்குதா அப்படின்னு யோசனை வரும்போது அப்போ அந்த தாட் இருந்தாலும் நல்லது போல. ஏன்னா 2 நாள் முன்னாடி பல்ராம் பாஸ் அவர்கள் கிட்ட வேற சொல்லியிருப்பாரு, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நீ வருத்தப்பட்டீங்கன்னா நல்லதாக கரெக்டாக வருத்தப்படுறேன்னு அர்த்தம், அப்போ தான் நீ வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம வந்து கரெக்டாக தான் ஆதங்கப்படுறோம் போல் அப்படின்னு எனக்கு ஒரு உந்து சக்தி ஒன்று. இன்னொன்று, பணம் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குது அப்படிங்கிறது திரும்ப 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 இந்த லெட்டர்ஸ் படிக்கும்போது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. கிரகஸ்தரோட கடமை வந்து தான் பணம் சம்பாதிக்கணும், அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், அது சமுதாயத்துக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து திரும்பி ரீஎம்பசைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ பணம் சம்பாதிக்கிறத வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு சமூக காரியத்துக்கு பயன்படுத்தணும், ஏன்னா கிரகஸ்தனாக இருக்கிறதுக்கான கடமை அது அப்படிங்கிறதும் திரும்ப ரீஎம்பசைஸ் இருக்குது. ஏன்னா பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ வருத்தப்படுறாரு. எனக்கு பிரமதாஸ் மித்ரா அவர்களோட பண நிலைமை எப்படின்னு தெரியல. இவர் கேட்டுகிட்டே இருக்காரு, கொடுத்துட்டே இருக்காரு, புக் அனுப்புறாரு, அவங்க எல்லாத்துக்கும் பயணம் செலவு பண்ணுறாரு, அவங்க பில்கிரிமேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இன்னும் அது ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஓடிட்டே இருக்கும், கான்டெம்ப்ளேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் புக்ஸ் எபிசோட் சந்திக்கிறேன். வணக்கம்.